அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். தொடர்ந்து நம்ம அந்த 11 நாள் அந்த பிள்ளையாருக்கு போய் கொழுக்கட்டை வச்சு கும்பிட்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ ஏன் நான் அதையே தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன்னா, இதே மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கனகம்பட்டி ஐயாவால் எனக்கு உணர்த்தப்பட்ட விஷயம், திருப்பதி பெருமாளுக்கு உள்ள முருகர் இருக்கிறாரு. முருகர்னா பச்சை, பெருமாள்னா ஆரஞ்சு. பெருமாள் சம்மந்தமான விஷயங்களுக்கு ஆரஞ்சு. ஏன்னா அது ஒரு சூரியன் போல். இதே திருப்பதி சந்திரனுக்குரிய ஸ்தலமாக தான் சொல்லப்படுகின்றது. ஆனால் நம்மளுக்கு எப்பவுமே அந்த ஒரு விஷ்ணு ரூப கடவுள்னால் அந்த ஆரஞ்சு, அந்த சூரியன் அது கூட சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கும் நிறையவங்களுக்கு. அது ஒரு காரணம். ஆனால் ஏன் தெரியல, எனக்கு அந்த ஆரஞ்சு நிறைய அந்த பெருமாள் விஷ்ணு சம்மந்தமான கடவுள்களை பார்க்கும்போதெல்லாம் ஆரஞ்சு தான். அந்த கனகம்பட்டி ஐயாவை பற்றி நான் மனசில் தியானம் மாதிரி பண்ணி இந்த சமயத்துலேருந்து ஆரம்பித்த விஷயம் அது. என் கையில் ஆரஞ்சுன்னு அப்படியே அதெல்லாம் வீடியோவில் போட்டது. அப்போல்லாம் டைரெக்டாகவே வீடியோவில் காமிச்சு போட்டது. அதெல்லாம் வீட்டு கரெக்டாக மாடியில் போயிட்டு நான் தியானம் மாதிரி பண்ணியிருந்தப்போ ஒருத்தர் ஆரஞ்சு கலர் டவலை உதறி போடுறது, அந்த வெளியில் பெரிய ஹைட்டாக ஒரு பில்டிங் இருக்குது, அதில் போடுறாங்க. அதை பார்த்த உடனே அதுக்கு அடுத்த நிமிஷம் இன்னொரு ஆரஞ்சு கண்ணில் காட்டுது. அந்த 6, 5 அப்புறம் 6ன்ற நம்பரு, அந்த 5ன்ற நம்பரு 2 சேர்த்து ஆரஞ்சு பழம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்போ சொல்லுச்சு. அப்போ கனகம்பட்டி ஐயா உணர்த்தின ஒரு விஷயந்தான் அந்த சந்தனம்ன்ற ஒரு விஷயத்தையும் அப்போ தான் அந்த ஆரஞ்சு பச்சை விஷயம் பெருமாள், அதுவும் பர்டிகுலராக பழனி முருகர் அவர் சொன்னது. திருப்பதி அதாவது திருப்பதி பெருமாளுக்கு உள்ள முருகரை பார்க்கணும், பழனி முருகருக்குள்ள திருப்பதி பெருமாளை பார்க்கணும். ஆனால் எப்போவுமே நம்ம முருகரையும் பெருமாளையும் ஒன்றா பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நடக்கும்ன்ற மாதிரி எடுத்துக்கணும். இவங்க நம்ம எதிர்க்கு வந்தால் அதிர்ஷ்டம், இதை நம்ம பார்த்தா அதிர்ஷ்டன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். நான் எல்லாருக்கும் சொல்லி என்ன ஆச்சுன்னா, அதே மாதிரி காட்சி கொடுத்தது. நீங்கள் சொன்ன மாதிரியே இதே மாதிரி பார்த்தேன்னு அப்போ சொல்லுவாங்க. அந்த ஆரஞ்சு பச்சை சில பேர் 369 கான்செப்டை ரொம்ப நம்பிக்கையாக பார்த்தாங்க. சில பேர் அதில் ஆரஞ்சு பச்சைன்ற விஷயத்த, இன்றைக்கி நான் ஆரஞ்சு பச்சை பார்த்தேன்ற விஷயத்த ரொம்ப நம்பிக்கையாக பார்த்தாங்க. இதில் அந்த சவுதியிலேருந்து இங்கே இப்போ அந்த ரெட்டை குழந்தை பிறந்து அந்த கனகம்பட்டி ஐயா 369 ரொம்ப எழுதுந்து, அப்புறம் ஆரஞ்சு பச்சை கான்செப்டை ரொம்ப மொத்த வியூவர்ஸ்லையுமே சொல்லலாம். ஒன்றும் சொல்லப்போனால் அந்த ஆரஞ்சு பச்சை கான்செப்டை அவங்க சவுதியிலேருந்து இங்கே கனகம்பட்டி போகிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அந்த கனகம்பட்டி போகிற அப்போ தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். கனகம்பட்டி ஐயா உணர்த்துறாரு ஆரஞ்சு பச்சைலாம் சொல்லிட்டு இருக்கிற வீடியோ போட்டுருக்கிற சமயம். அப்போ அவங்க நாங்கள் அந்த கனகம்பட்டிக்கு போகிற வழியிலேயே ஆரஞ்சு பச்சை பார்க்கத்தோட எங்கள் முன்னாடி போகிற வண்டியில் பெருமாள் படமும் பார்க்குறேன், ஆரஞ்சு பச்சையும் பார்க்குறேன், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அப்போ எனக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ நான் இந்த கடுவெளி சித்திரை பற்றிலாம் பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, கடுவெளின்ற ஊருக்கே போனாங்க. அவங்களுக்கு தான் இப்போது இந்த வருஷம்தான் நினைக்கிறேன் ரெட்டை குழந்தை பிறந்தது. கனகம்பட்டி ஐயாவுக்காக எக்கச்சக்கமான முறை அவங்க 369 எழுதுந்து. இப்போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த சந்தனம்ன்ற விஷயமும் அதே மாதிரி கனகம்பட்டி ஐயாவால் அந்த சந்தனம்ன்ற கான்செப்டை கூட 3 ஐயருங்களுக்கு தரணும். மறுநாள் வியாழக்கிழமை 3 பேருக்கு தரணும், வெள்ளிக்கிழமை 3 பேருக்கு மஞ்சள் கொடுத்து, மஞ்சள் தூள் கிழங்கு 3 பேக்கெட்டை அதை கொடுத்து அவங்ககிட்ட எதனா காசு கொடுக்கணும் பெண்களுக்கு. ஆனால் வியாழக்கிழமை மட்டும் கோயிலில் பூஜை செய்கின்ற ஐயர்ன்றதை கனகம்பட்டி ஐயாவால் எனக்கு கனவுலையும் வெளியிலையும் உணர்த்தி சந்தனம் கொடுக்க சொன்ன விஷயம். அந்த விஷயம் பண்ணணுன்னா அவர் கனகம்பட்டி ஐயாவே உணர்த்துந்தது. லைனாக சொல்லிக்கிட்டே போனது அடுத்தடுத்த நாள் என்ன பண்ணணும்னு. அப்போ கண்டுபிடிச்ச விஷயந்தான் திங்கக்கிழமை. நீங்கள் முன்னாடியே ஒரு மாதம் 1ஆம் தேதி வரும்போதே பார்த்து வச்சுக்கோங்க. திங்கக்கிழமை பிரதோஷம் வந்ததானா நீங்கள் அந்த திங்கக்கிழமைக்கு முன்னாடி வர வியாழக்கிழமை 3 ஐயர்களுக்கு சந்தனம் கொடுங்க. அதுக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை மஞ்சள் கிழங்கோ இல்லை மஞ்சள் தூளோ கொடுத்து கொஞ்சம் பணம், ஏதோ 5 ரூபாவோ 10 ரூபாவோ 15 ரூபாவோ அந்த வெத்தலை பாக்கு பழம் கூட வச்சு 3 பெண்களுக்கு கொடுங்க. அந்த திங்கக்கிழமை பிரதோஷம் வரும்போது 11 ஏழைகளுக்கு சின்னதாக ஒரு பொட்டலத்தில் விபூதி மடிச்சுட்டு 11 ரூபா ஒவ்வொருத்தருக்குமே கொடுங்கன்னு சொன்னேன். ஆனால் அந்த விஷயம் அந்த திங்கக்கிழமை பிரதோஷன்றது ஏறக்குறைய ஒரு வருஷத்தில் 2-3 முறை தான் வந்தது. ஆனால் அந்த திங்கக்கிழமை பிரதோஷம் இந்த கான்செப்டில் அந்த 3மே கனகம்பட்டி ஐயாவால் எனக்கு உணர்த்தப்பட்ட விஷயம். அதில் 3வது எனக்கு வருது ஞாயிற்றுக்கிழமை ஒன்று நான் பார்க்குறேன். நான் அந்த இதோடு நிறுத்திக்கலான்னு பார்க்குறேன், சந்தனத்துக்கு கொடுக்கத்தோடு நிறுத்திக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் வெள்ளிக்கிழமையும் கோயிலில் போய் முதல் நாள் விஷயத்துக்கு தான் கனகம்பட்டி ஐயா சொன்னது. 2வது நாள் விஷயத்துக்கு இந்த விஷயம் ரொம்ப நல்லதாக நடந்தது, 3 பேருக்கு சந்தனம் கொடுத்ததுனால என் கையை விட்டே போன ஒரு விஷயம் திரும்பி வந்தது அன்றைக்கி சாயந்தரமே. அதனால் நான் என்ன பண்ணேன், இதை பவானியம்மா கோயிலில் நின்றுன்னு யோசிக்கிறேன்.
இது வந்து நம்ம எதுக்கும் இன்னொரு முறை அந்த சந்தனத்தை அதே மாதிரி ஒரு வியாழக்கிழமை கொடுக்கலாமா அப்படின்னு நான் பவானி அம்மாவை பார்த்துக்கிட்டே யோசிச்சுட்ருக்கேன். அந்த சமயத்தில் ஒரு பெண்மணி அந்த கோயிலே பூஜை சென்றவங்க, அவங்க லக்ஷ்மி அவங்க பேர், அவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பெண்கள் ஃப்ரெண்டாக வச்சுட்டுருப்பாங்க. அந்த பெண்களில் ஒருத்தருக்கு நான் அடுத்த முறையும் சந்தனத்தை கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு மைண்டில் நினைக்கிறேன். அப்போது நான் நினைக்கும்போது அந்த கோயிலில் பவானி அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுற அந்த அம்மா இன்னொரு பெண்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ மஞ்சள் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்றாங்க. அவங்கக்கிட்ட ஒரு வேலையாக சொல்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு வீட்டில் இந்த மாதிரி சாம்பிராணி எடுத்துன்னு வந்துரு, மஞ்சள் எடுத்துன்னு வந்துருன்ற மாதிரி அவங்க பக்கத்தில் இருக்கிற உதவி பெண்மணிக்கிட்ட அவங்க இந்த முறை மஞ்சள் எடுத்துன்னு வந்துருன்றாங்க. அப்போ எனக்கு புரிஞ்சிடுது, அடடா இந்த சந்தனம் 3 பேர் கொடுத்த மாதிரியே நம்ம 3 பெண்களுக்கு மஞ்சள் கொடுத்துடலான்னு புரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளாக நகர்த்திக்கிட்டு வந்தார் என்ன கனகம்பட்டி ஐயா. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வருது. நான் எப்போவோ டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் பொன்னியின் செல்வனுடைய அந்த விஷயத்தை நான் பண்ணும்போது பொன்னியின் செல்வன் படமே வரல. ஆனால் புக்கு இருக்குது எப்போத்துலேருந்தோ. அப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் படிக்கிறதுக்காக. நான் வந்து ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினச்சிட்டு ஆனால் படிக்க முடியல. அன்றைக்கி அந்த 3வது அந்த மஞ்சள் கொடுத்த அடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை படிக்கிறேன். ஏன்னா நீ வந்து வியாழன் கொடுக்கணும், வெள்ளி கொடுக்கணும், அதுக்கு அடுத்து வர திங்கள் பிரதோஷம் வரும், அப்போ நீ இப்படி தான் நீ செட்டாக பண்ணணும். ஏன் சொல்லுங்கள், நான் இன்றைக்கி இருக்கத்தெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி இந்த கதையை பேசுகிறேன். அதில் அந்த 11ன்ற ஒரு விஷயத்தில் மகா சக்தி இருக்குதுன்னு நேற்று தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த 11ன்ற விஷயம் அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தில் இருக்குது. இப்போ நான் பிரபஞ்சத்தின் சாவி, பித்தளை சாவி, 3 பூட்டு அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அன்றைக்கி நான் சொன்ன விஷயத்தில் இந்த 11ன்ற நம்பர் இருக்குது. அதனால தான் அது அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஆனால் நான் சந்தனம் கொடுக்கும்போதே ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு. சந்தனம் கொடுக்கும்போதே அன்றைக்கி ஈவினிங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு. அதனால் அது கடவுளாக பண்ணுறாரத்த. அப்போ நான் அதுக்காக 2வது நாள் போய் நான் கொடுக்கணுன்னு பவானி அம்மா கோயிலில் கேட்க போவேன். ஆனால் அவங்க மஞ்சள்னு சொல்லுவாங்க. அப்போ நீ உன் மைண்டில் புரிஞ்சுக்குவேன் மஞ்சள்னு அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். அப்போ அந்த பொன்னியின் செல்வனை அந்த சண்டே படிக்கும்போது கரெக்டாக நான் அந்த பார்ட் வரைக்கும் முதல்ல ஒரு 10 பேஜுக்குள்ளேயே வந்துடும் அந்த கதை. அது வரைக்கும் தான் நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் சினிமா பார்த்துட்டு பின்னாடி அது ஃபுல்லாகவே படிக்கணுன்ற இதுவே இல்லாமல் போயிடுச்சு. இன்னும் இருக்குது சிஸ்டமில். ஆனால் அந்த விஷயம் அந்த எந்த எல்லை வரைக்கும் நான் படிக்கணுன்றது பிரபஞ்ச விதி. அதில் நான் படிக்கும்போது புரியுது. அதில் ஆழ்வார்க்கடியார் நம்பியாரும் இதில் விட ரொம்ப 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 அற்புதமான விஷயம் என்னன்னா, அதுக்கு நான் உங்ககிட்ட அதை பற்றி பேசின்னு இருக்கிறேன். அதுக்கு முந்தின வருஷம் புரட்டாசி மாதத்தில் என் வீட்டில் நான் போயிட்டு நாமம் வாங்கிட்டு வர சொல்கிறேன் ஹஸ்பண்ட் கிட்ட. அந்த நாமத்தை பொன்னியின் செல்வன் தொடர்கதை போட்டிருக்கு ஒரு புக்கில். அதில் அந்த நாமத்தை மடித்து கொடுத்துருக்காங்க. திருசனம் வாங்கியிருக்காரு. அந்த திருசனத்துக்கு மேலே கிருஷ்ணர் படம் போட்டிருக்கு. புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி தான் வாங்கிட்டு வராரு அவர் வீட்டுக்கு. அதில் ஒரு திருசனம் போட்ட டப்பாவில் கிருஷ்ணர் படம். இந்த நாமத்தை வச்ச பேப்பரை மடித்து வச்சுருக்குது வாசப்படியில் தான். அப்போல்லாம் ரொம்ப காட்டுவேன் உங்களுக்கு. இது வாசப்படி முதல்ல நம்ம இது கும்பிடும்போது வாசப்படியில் இதை வாங்கிட்டு வந்தாங்க, இந்த பேர் காட்சி கொடுத்ததுன்றதெல்லாம் வீடியோ காட்டினிருந்தேன் அப்போல்லாம். அந்த மாதிரி வாங்கிட்டு வந்த அந்த நாமக்கட்டியை பிரித்து பார்த்தா அது கீழே பொன்னியின் செல்வன் சொல்லிட்டு இருந்தது. அதில் ஆழ்வார்க்கடியார் நம்பி அப்படின்னு இருந்தது அதில். அப்போ நான் ஏதோ இன்னும் 2-3 லைன் படிச்சுட்டு அப்போ அந்த பேப்பரு அந்த நாமத்தையே உங்ககிட்ட வீடியோவில் காமிச்சு எனக்கும் அந்த பொன்னியின் செல்வன் கதைக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்திட்டேன். ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம்தான் இந்த சந்தனம் கொடுக்குற விஷயமே வந்தது. அதுக்கு அடுத்த வருஷம்தான் என்ன ஆகுதுன்னா, அதுக்கு அடுத்த வருஷம் சினிமா வருது. உங்களுக்கு பொன்னியின் செல்வன் சினிமா வருது. நான் அப்போ தான் சந்தனத்தை இந்த கொடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த வெள்ளிக்கிழமை மஞ்சளை கொடுத்த மறுநாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லைங்களா, வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து சனிக்கிழமை, அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்றைக்கி தான் அந்த பொன்னியின் செல்வன் கதையை நான் படிக்கிறேன். அதில் என்ன இருக்குதுன்னா, எது வரைக்கும் லைனாக படிச்சுட்டே போகிறேன். அதில் ஒரு இடத்துல அந்த வந்தியத்தேவன் வந்து குதிரையிலேருந்து போயிட்டு இறங்கின உடனே அங்கே அந்த சமயத்தில் பொன்னியின் செல்வன் அவர் எழுதின காலத்தில் வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் எப்போ பார் சண்டை. வைணவன் தான் பெருசு, சைவன் தான் பெருசுன்னு சண்டை போட்டுக்கிற காலமாக இருந்ததுன்றதுக்கு தான், அதை காட்டுறதுக்கு தான் அவர் பண்ணார். சினிமாவில் அந்த சீன் வைக்கல அவங்க. அதை வந்து அவங்க 2 பேருக்கும் நடக்கும். அப்போது ஆழ்வார்க்கடியார் நம்பின்றது தான் ஜெயராமன் நடிச்சார் பார்த்தீங்களா, அவர் தான் ஆழ்வார்க்கடியார் நம்பி. அவர் என்ன பண்ணுவார், வைஷ்ணவத்துக்காக சண்டை போடுவார், வைஷ்ணவன் தான் பெருசுன்னு. இவர் வந்தியத்தேவன் போய் குதிரையில் இறங்கும்போது அந்த சண்டையை பார்ப்பார் அவர். அந்த மதுராந்தகம், அந்த காவிரி ஆறு, இதுங்களெல்லாம் பயங்கர அழகாக விவரிச்சிருப்பாங்க. அப்போ தான் இவர் கீழே இறங்கும்போது என்னன்னா, அந்த சைவத்துக்கு சண்டை போடுறவர் உடம்பு ஃபுல்லாக விபூதி பூசின்னு இருப்பார், அந்த வைஷ்ணவத்துக்கு சண்டை போடுறவர் உடம்பு ஃபுல்லாக சந்தனம் பூசின்னு இருப்பார். அப்போ தான் நான் நினச்சேன், வியாழக்கிழமை அதனால தான் நம்ம சந்தனத்தை எடுத்து போய் கொடுக்குற விஷயம் வந்தது. நான் கொடுத்த 3வது நாள் அந்த பொன்னியின் செல்வன் நான் படிக்கிறேன்.
அதில் அந்த வைஷ்ணவத்துக்காக சண்டை. அப்போ மறுநாள் பிரதோஷம் சிவனுக்கானது. அப்போ சிவனுக்கு நம்ம 11 விபூதி கொடுத்துடலாம் அப்படின்னு என் மூளைக்குள்ளே அந்த பிரபஞ்சமாக உணர்த்துது. ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் இந்த வியாழக்கிழமைக்கும் வைஷ்ணவத்துக்கும் சந்தனத்துக்கும் சம்மந்தங்குதுன்ற விஷயம் பொன்னியின் செல்வன் நான் படிக்கலைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் நான் ஏற்கனவே கொடுத்து முடிச்சிட்ட விஷயத்த அவர் சொல்கிறாரு. ஆனால் அது கூடவே மறுநாளுக்கு வர்ற பிரதோஷத்துக்கு விபூதி நீ முதல்ல சந்தனம் கொடுத்து முடிச்சிட்ட. அந்த சந்தனத்துக்கான விளக்கத்தை தான் நீ அந்த ஆழ்வார்க்கடியார் நம்பி உடம்பு ஃபுல்லாக சந்தனம் பூசின்னு இருக்குது. மஞ்சளையும் கொடுத்து முடிச்சிட்ட, பவானிமா மூலமாக சொல்லியாச்சு. இப்போ நாளைக்கு பிரதோஷம், நாளைக்கு சிவந்து, நீ ஆட்டோமேட்டிக்காக நீ எப்படி மஞ்சளையும் சந்தனத்தையும் கொடுத்தியோ அந்த மாதிரி நீ விபூதியை கொடுக்கணுன்ற. அப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா, அது மஞ்சள் கோயிலில் வர பெண்களுக்கு கொடுக்கலாம், அந்த சந்தனத்தை ஐயருங்களுக்கு தான் கொடுக்கணுன்ற விஷயத்த அவர் பிரபஞ்சத்து மூலமாக கனவு மூலமாக கணக்குமட்டியாகவே உணர்த்திட்டார். அந்த 3 ஐயர்களுக்கு தான் தரணுன்ற மாதிரி. ஆனால் இது நானாக தான். அப்போ சிவனுக்கு தர சொல்கிறாங்கன்னா விபூதியை யாருக்கு போய் தர முடியும்? நீங்கள் எப்பவுமே இது வரைக்கும் நம்மளுக்கு பழக்கத்தில் மஞ்சள் குங்குமம் ஒரு வெத்தலை பாக்கு வச்சு தான் மங்களகரமாக கொடுக்கலாம், ஒரு சந்தனம் கூட கொடுக்கலாம். நீ வெறும் விபூதி எடுத்துன்னு போயிட்டு யார்கிட்ட எப்படி கொடுக்குறது? வயோதிகர்களை பார்த்து கொடுக்குறதா, இல்லை இந்த மாதிரி ரொம்ப வயதான பெண்களுக்கு தரதா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அவங்களுக்கு தரதா? அதனால கன்ஃபியூஸ் வந்தது. ஆக மொத்தத்தில் இது சிவனுக்கு சம்பந்தத்தா விபூதி மட்டும் தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சு நான் என்ன பண்ணேன்னா, என் மூளைக்குள்ளே தானாக வந்த விஷயம் அது. அந்த 11 பேருன்ற விஷயம் சிவன் கோயில் வாசப்படியில் பூ வித்துட்டு இருக்கட்டும், இல்லை பிச்சைக்காராக இருக்கட்டும், இல்லை ஏழ்மையானவங்களாக இருக்கட்டும், அங்கே போயிட்டு ஒரு விபூதி கொடுத்தோம்னா ஒரு ஏழைங்களுக்கு நீ வெறும் விபூதி கொடுத்தா, ஒரு கோயில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மஞ்சக்கிழங்கு கொடுத்தா கூட மங்களகரமாக நம்ம வேண்டுதல் நிறைவேற நினைப்பாங்க. ஆனால் ஏழைக்கு ஒரு கோயில் வாசப்பட்டில் இருக்கிற பிச்சைக்காரர்கிட்ட போயிட்டு நீ வெறும் விபூதி கொடுத்தா எப்படி இருக்கும்? அதனால் நான் என்ன பண்ணேன்னா, 11 ஏழைங்களுக்கு நீங்கள் முதல்ல ஒரு 10 பேர் 5 பேருக்கு ஒரு சிவன் கோயில் வாசப்பட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு கூட மிச்சத்தை வேற எங்கன்னா இருக்கிற கோயிலையோ இல்லை வேறு தெருவில் இருக்கிற ஏழைங்களுக்கு கூட ஃபினிஷ் பண்ணுங்கள். ஏன்னா 11 பேர் கிடைக்க மாட்டாங்கன்னு 11 பேருக்கு 11 வந்துருச்சு உங்களுக்கு அன்றைக்கி. அந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த கான்செப்டில் நான் சொன்னேன்ல, அது கடவுளால் பிரபஞ்சமாக என் வாயால் உங்களுக்கு சொன்ன விஷயத்தில் அன்றைக்கி அந்த 11 கான்செப்ட் அதில் இருந்தது. அதனால் அந்த 11 பேருக்கு 11 விபூதி பொட்டங்கள் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் 11 ரூபா. அதில் கரெக்டாக அந்த 1 ரூபாய் காயினை சேர்த்து அந்த ஆழ தேரத்தில் வேறு சிவன் கோயில் வாசப்பட்டிலேயே நிறைய பேர் கிடைக்க மாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் நான் ஒரு 6-7 செட்டு பண்ணியிருக்கேன். போன வருஷத்துக்கும் முந்தின வருஷம் நினைக்கிறேன், இல்லை அதுக்கும் முந்தின வருஷமாக ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் மொத்தமாக அது நான் ஒரு திங்கக்கிழமை எப்போல்லாம் வருதோ, இப்போ போன வருஷத்துலேருந்து தான் நான் கொஞ்சம் அந்த திங்கக்கிழமையெல்லாம் கவனிக்கிறதில்லை. அந்த ஒரு 6-7 செட்டு பண்ணியிருக்கேன். ஆனால் அது கரெக்டாக அது என்ன நான் யாருக்கெல்லாம் கொடுத்தனோ அந்த 11 பேர் மெயினாக அந்த பில்டிங் கட்டுறவங்களுக்கு, அந்த கடைக்கால் போடுறவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன். அதுக்கு ரிலேட்டடான விஷயமே அது நிறைய நல்ல விஷயங்களை பண்ணி முடிச்சுதுன்னு சொல்லலாம். அது பில்டிங் சம்மந்தமான விஷயம் மட்டும் இல்லாத அந்த முதல் சந்தன விஷயமே ரொம்ப அற்புதமான ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயம். அது கைவிட்டு கடைசியாக போயிட்ட விஷயம், இனிமேல் நடக்காதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச விஷயம் திரும்பி வந்தது. அந்த சந்தனத்தை 3 பேர் கொடுத்தது. ஆனால் இது ஒரு செட்டு. எப்போ திங்கக்கிழமை வருதோ, திங்கக்கிழமை பிரதோஷம் வருதோ, அது நான் இது கொஞ்சம் முன்னாடி கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்த அதை விட்டுட்டேன். நிறைய பேர் என் சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதில்லை இப்போலாம். திங்கக்கிழமை இப்போ வர திங்கக்கிழமை கூட பிரதோஷம் தான். இப்போ அந்த 11 விஷயத்தை அதில் இருந்ததுன்றதையும் கான்செப்டை சொல்லிவிட்டு, இப்போ நான் அந்த 11வது நாள் கொழுக்கட்டை வைக்கிறது, இல்லைனா 11 ரூபாய் போடுற அந்த பிள்ளையாரனுடைய விஷயத்தில் தான் அந்த ஃபைனல் முடிக்கும்போது தான் அந்த பிரபஞ்ச விஷயம் சாவித்திரி தேவி சாவி 3 இதெல்லாம் வந்தது இல்லைங்களா. இதுக்கு ஒரு வியூவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் இது சாவித்திரி தேவி வீட்டில் 3 கீ காமிச்சிது, இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன். இது அந்த பிள்ளையாருக்கு போய் 11வது நாள் 11வது பண்ணதுனால தான் இந்த சாவித்திரி தேவி சாவித்ரி பிரபஞ்சத்தின் எண் இந்த வீட்லேயே 369 இருந்தது, 911 இருந்தது, திருவாஸ்படியில் வந்து இந்த 4-8 அப்படின்ற நம்பர் இருந்தது என்ற கதைங்கள்லாம் நான் சொல்லிட்டு வரேன். அப்போ ஒரு வியூவர் வந்து என்ன சொன்னாங்க, போன கிருத்திகை அப்போ நான் என்ன பண்ணேன், மணப்பாக்கம் கன்னிமாவுக்கு 1 ரூபாய் காயின் ஒரு வெள்ளை துணியில் கட்டாக ஒரு 7 கட் பண்ணி அதில் வந்து 7 துணி கிழித்து அதில் மஞ்சளை தண்ணியில் பிசைஞ்சிட்டு அதை தடவிட்டு அதில் 1 ரூபாய் காயின் வச்சு முடித்து எல்லாத்தையுமே ஒரு தட்டில் வச்சு அந்த 7ஐயுமே வச்சு அதை மணப்பாக்கம் கன்னிமாவை நினச்சி உங்கள் வீட்டுக்கு வர வைங்க, ஆனால் கிருத்திகை அன்னைக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் கிருத்திகை அன்னைக்கு பண்ண சொன்னேன்னா, அந்த கன்னி தெய்வம்ன்றதே தந்தை வழியில் நம்மளுக்கு இப்போ தெரிஞ்ச அப்பா கூடவோ தாத்தா கூடவோ தாத்தாவுக்கு தாத்தா கூடவோ தொடர்ந்து கடைசி 7 தலைமுறையில்
ஒரு கல்யாணமாகாத இல்லைன்னா இன்னும் அதை விட சிறப்பு ஏஜ் அட்டன் பண்ணாத கன்னிப்பெண் போயிட்டு இருந்ததானா அந்த கன்னிப்பெண்ணை வழிபட்டால் உங்கள் வீட்டுக்கு வந்து 2வது குலதெய்வமாக ஆக்டிவேட் ஆகும். சில பேர் அந்த முதல் குலதெய்வத்தை கட்டு போட்டோ இல்லை முதல் குலதெய்வத்தை ரொம்ப நாள் கும்பிடாத விட்டுட்டோ இல்லை முதல் குலதெய்வத்துக்கு நம்ம வீட்டு மேலே எதனா கோவம் இருந்தால் கூட பர்டிகுலராக இந்த 2வது குலதெய்வத்தை இந்த கன்னி தெய்வம் மூலமாக நீங்கள் வர வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் நிறைய நிம்மதிகள் நடக்கும். தடைபட்டு போன நிறைய கடவுள்களை கட்டி போடப்பட்டு இருந்தால் கூட எதனாமா இப்போ இல்லை ஏதோ போன தலைமுறையில் கூட யாரோ கட்டி போட்டு வச்சுருந்துருக்கலாம். உங்களுடைய போன தலைமுறையில் போன ஜென்மம் போன தலைமுறையில் கூட யாரானா கட்டு போட்டு வச்சுருந்துருக்கலாம். அப்போ நம்பிக்கைங்கள்லாம் நிறைய இருந்திருக்கும். தாத்தா காலத்தில் இந்த பில்லி சூனியாவல் விஷயங்கள் நம்பிக்கை இருந்திருக்கும். இப்போ நீங்கள் மாடர்னாக மாறி இருப்பாங்க. ஆனால் அப்போ வச்ச விஷயம் இந்த தலைமுறையில் தொடர்ந்துருக்கும். ஆனால் நீங்கள் பெரிய ஐடி கம்பெனியில் பாஷா வளர்த்திட்டு இருப்பீங்க நீங்கள். ஆனால் அதுக்கான விஷயம் 3 தலைமுறைக்கு முன்னாடி நடந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது தான் நான் அந்த சித்தூர் இந்த ராமசாமி இது வந்து இது ஏதோ ஒன்று போட்டேன் நான் பல்ராம்னு சொல்லிட்டு போட்டு ஏதோ ஒரு கதை ஒன்று எழுத ஆரம்பித்து அது அப்படியே நிற்குது. இன்னும் அதுங்கிட்ட நான் போகல. அதில் வந்து இந்த கன்னி தெய்வ ஆத்மா சுரு ஆத்மா எல்லா தீயசக்தி ஆத்மா கதைகளையும் கொண்டு வரலாம். அதில் கன்னி தெய்வம் இப்படி ஒன்று இருந்ததுன்னா அந்த கெட்ட சக்திகளை எப்படி அது வந்து அது செய்கிற தவறுகளை அதனால் கூட தடுக்க முடியுது அப்படின்னு கதை சொல்கிறது மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கலாம் தான் பார்த்தேன். அது இருக்குது. இன்னும் 2-3 பார்த்து தான் போட்டிருக்கேன். அந்த கதை அப்புறமா சொல்லுவேன். இந்த கன்னி தெய்வ ஆத்மான்றது வந்து அப்படி சில சமயத்தில் அந்த நினைப்பாங்க சில பேர். அதை துணி வச்சே கும்பிடுவாங்க. இல்லைன்னா தொடர்ந்து அந்த முன்னாடி போன சின்ன வயசில் போன பொண்ணு நினைக்கிறதோ அதை நினச்சி கும்பிட்றதோ வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் அந்த வீட்டில் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு பெண்ணே பிறந்துடும். மோஸ்ட்லி பையன்றதை விட பொண்ணு தான். இப்போ பையனுக்கும் 10% உண்டு. ஆனால் பொண்ணாகவே இந்த கார்த்திகை உத்திரம் உத்திராடனில் ஒரு பொண்ணே பிறகுதுன்னா அந்த லாஸ்ட் 7 தலைமுறையில் அந்த வீட்டில் ஒரு கன்னி பொண்ணு போயிருக்குது. ஆனால் அது நல்ல சக்தியாக இருக்குது இன்னும் அந்த வீட்டிலன்னா புரிஞ்சுக்கலாம். இந்த 3 இதில் பிறக்கலாம். இல்லை நீங்கள் வணங்கிட்டே இருக்காங்க துணி வச்சு இதெல்லாம் வருஷம்னா அப்போவும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை பிறக்கவே இல்லைன்னா கூட நீங்கள் வணங்குறீங்கன்னா அந்த தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குது, உங்களை வந்து வழிபடுத்துது, உங்களை ஏதோ அருள் புரியுதுன்னு அர்த்தம்னு சொன்னேன். அந்த கார்த்திகைன்றதே வந்து அந்த கிருத்திகை தானே, அந்த முருகருக்குரிய தானே. அந்த கார்த்திகை பெண்கள் 7ன்றதும் இந்த மணப்பாக்கம் கன்னிமான்றது கூட 7 இது தான் அங்கே வச்சுருக்குது மணப்பாக்கத்தில். அந்த மாதிரி அந்த 7 பெண்களை தான் ஒரே இதுவாக கன்னிமா மணப்பாக்கம் கன்னிமான்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. அந்த 7 கன்னி பெண்கள் எல்லாமே அந்த முருகரோடு சம்மந்தப்பட்டது. 2வது அந்த கிருத்திகை நட்சத்திரமே அந்த கன்னி தெய்வத்தோடு சம்மந்தப்பட்டது. போன கிருத்திகை அன்னைக்கு தான் நான் உங்களுக்கு அந்த 7 கன்னி பெண்கள் வச்சு சொன்னேன். அதுக்கு ஒரு வியூவர் வந்து போட்டாங்க. இந்த சாவித்ரி தேவி கான்செப்டே நம்மளுக்கு நான் வந்து அந்த பிள்ளையாருக்கு போய் 11ஆவது நாள் 11 நாள் செஞ்சதுனால தான் நான் சொன்னேன் வீடியோவில். அதுக்கு அந்த வியூவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் மணப்பாக்கம் கன்னிமாவை இந்த மாதிரி வர வைக்கணும்னு சொன்னீங்க ஒரு இது 1 அதனால தான் இந்த சாவித்ரி தேவின்றவங்க காட்டப்பட்டிருக்கலாம்னு அவங்க சொன்னாங்க. அப்போ பிரபஞ்சம் எனக்கு மணப்பாக்கம் கன்னிமா எனக்கு இப்போ சொல்லியிருக்கிறாங்க. அது வெறும் நீ பிள்ளையாருக்கு போய் 11ஆவது நாள் பண்ணது மட்டும் காரணம் இல்லை. இந்த 1 காயின் வச்சு நான் சொன்ன மாதிரி நீ வந்து நீ ஏதோ ஒன்று பிரபஞ்சம் உணர்த்தி நீ அதை பண்ணதுக்கு காரணம் அந்த சாவித்ரி தேவி உன்னுடைய மைண்டில் வந்ததுக்கு காரணம் மணப்பாக்கம் கன்னிமாவாகிய நானும் காரணம் அப்படின்னு அந்த வியூவர் மூலமாக உணர்த்துறாங்கன்றத அந்த வீடியோவிலே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன். இப்போ மறுபடியும் 2வது கிருத்திகை வருது. இப்போவாவது எல்லோரும் என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம 3 பேர் சேர்த்து கும்பிடலாம். சாவித்ரி தேவி, முருகர், 2வது பாண்டியன் சார் வந்து முருகரை பிரம்மன் சொல்லுவார். முருகர் தான் பிரம்மன் சொல்லுவார் அவர் எப்பவுமே. அந்த மாதிரி பிரம்மனுடைய மனைவி சாவித்ரி தேவின்னு சொல்லப்படுது உங்களுக்கு. அந்த சாவித்ரி தேவி, முருகன், அதுக்கப்புறம் இந்த மணப்பாக்கம் கன்னினாவே அந்த 7 கன்னியும் சேர்ந்தது தான். தமிழில் குட்டியாக போட்டிருக்கிற பாருங்கள். அது இந்த எல்லாத்தையுமே சேர்த்து நாளைக்கு கிருத்திகையில் கும்பிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கிருத்திகையில் நீங்கள் யாராவது போன கிருத்திகையில் பண்ணலைன்னா கூட ஏன் அந்த கன்னி தெய்வம் முக்கியம், ஏன் மணப்பாக்கம் கன்னிமா முக்கியம், அதுவும் கிருத்திகையில் ஏன் பண்ணணுன்றது தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன். போன இதில் நீங்கள் விட்டுட்டு இருந்தால் கூட இந்த முறை சாவித்திரி தேவியும் சேர்த்தே நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா முருகரையும் எப்பவுமே கும்பிட்ற மாதிரி கும்பிடலாம். இல்லை நீங்கள் போன மாதம் அந்த மாதிரி பண்ணலன்னா 1 காயினை 7 ஒயிட் பிட்டு துணியில் மஞ்சள் பூசிட்டு அதில் முடிச்சு போட்டுக்க நம்ம வைப்போம் இல்லைங்களா எதனா வேண்டுதலுக்கு, அந்த மாதிரி 7 பண்ணணும். 1 காயின் வச்சு ஒரே தட்டில் அதை லைனாக வச்சு அதை மணப்பாக்கம் கன்னிமாவை நினச்சி கூட முருகர் படத்துக்கு பக்கத்தில் வச்சு கும்பிடணும் உங்கள் வேண்டுதலை.
இது கூட உங்கள் வீட்டில் ஆல்ரெடி புது கீ 3 சாவி பூட்டு இருக்குதுன்னா வச்சுக்கோங்க. அப்புறம் கூட நம்ம பெயிண்டில் குட்டியாக நம்பர் போகிறதோ இல்லை பதிய வச்சு நம்பர் 369 போட்டுக்கிறது வச்சுக்கலாம். நம்ம இப்போதைக்கு சாவித்திரி தேவின்றதுக்கு நீங்கள் நான் இந்த போட்டிருக்கேன் பாருங்கள் தம்ப்நெயில்ல, அந்த சாவித்திரி தேவியை வச்சுங்க. இல்லை வீட்டில் ஏதாவது அம்மன் படம் தான் அதையே சாவித்திரி தேவியாக நினச்சிங்க. வீட்டில் எதனா பித்தளை சாவி எதனா இருந்தால் அது பக்கத்தில் எடுத்து 3 கீ வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அது முருகர் படம், இந்த மணப்பாக்கம் கன்னிமா அந்த 1 ரூபாய் காயினாக வச்சு கும்பிட சொல்கிறேன் பாருங்கள். இது மொத்தமே நாளைக்கு வச்சு மணப்பாக்கம் கன்னிமாவும் காரணம், 11வது நாள் நான் போய் பிள்ளையார்கிட்ட பண்ண விஷயமும் காரணம் இந்த சாவித்திரி தேவி பிரபஞ்சத்தின் சாவித்திரி தேவின்றதெல்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். நான் இதை பற்றி யோசிச்சுட்ருக்கிறேன். உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த வீடியோவை இது வரைக்கும் இப்போ நான் பேசின விஷயம் வரைக்கும் யார் பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு சூப்பரான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த முருகரும் இந்த மணப்பாக்கம் கன்னிமாவும் சாவித்திரி தேவியும் எல்லாமே ஒன்றா வச்சு நாளைக்கு கிருத்திகையில் நம்ம கும்பிடணும்னு நினைக்கிறேன். அந்த சமயம் பார்த்து மதுரை விஜயலட்சுமி எனக்கு ஒரு போஸ்ட் அனுப்புகிறாங்க. இங்கே பாருங்கள், இது முருகர் படமா? நான் முருகரையும் சாவித்திரி தேவியும் அந்த மணப்பாக்கம் கன்னிமா எல்லாமே ஒன்றா கும்பிடனா ஏன் கன்னிமா முருகர் ஒன்றுன்றதுக்கெல்லாம் சொன்னனா, மனம் தளராதே கடைசி சாவிதான் பெரும்பாலும் கதவை திறக்கும். இது நானாக தம்ப்நெயிலில் க்ரியேட் பண்ணேன். வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க. இது நான் க்ரியேட் பண்ணது கிடையாது, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க. நான் இது வரைக்கும் எத்தனையோ கனகம்பட்டி ஐயாவது நான் உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு நல்லது நடக்கும், கடைசி நிமிஷத்தில் கூட ஏதாவது ஆட்டம் மாறும், இப்படியெல்லாம் நான் இது வரைக்கும் ஒரு கடவுளினுடைய மெசேஜுங்க நிறைய நம்ம பார்ப்போம். குட் மார்னிங் மெசேஜிலெல்லாம் நம்ம நிறைய வரும் கடவுளினுடைய அந்த வேர்ட்ஸுங்க போட்டு, நம்பிக்கை விடாதே, நம்பிக்கையாக இரு, இந்த மாதிரி வார்த்தைங்க நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் பிறந்து இந்த வாட்ஸ்அப் உலகம்னு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் கடவுள் கூட இந்த கதவு திறக்கோன்றது கூட நான் பார்த்துருக்குறேன். தட்டுங்கள் கதவு திறக்கோன்ற மாதிரி இந்த கதவு திறக்கோன்ற விஷயம் கூட நான் பார்த்துருக்கேன். இல்லை இது வேற எப்பனா கூட வந்திருக்கலாம். இது வேற எப்பனா போன வருஷமோ 4 மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை இன்னொரு 5 மாதத்துக்கு பின்னாடியோ வந்திருக்கலாம். ஆனால் நான் இந்த பிரபஞ்சத்தின் சாவித்திரி தேவி நினைக்கத்தோடு இல்லாமல் அந்த சாவித்திரி தேவி முருகர் மணப்பாக்கம் கன்னிமா எல்லாமே கிருத்திகையில் நாளைக்கு ஒன்றா கும்பிடணும்னு நான் தம்ப்நெயில் ரெடி பண்ணிட்ட பின்னாடி இவங்க விஜயலட்சுமின்றவங்க இதை அனுப்புகிறாங்க. மனம் தளராதே கடைசி சாவி தான் பெரும்பாலும் கதவை திறக்கும்னு முருகரும் வள்ளி தெய்வானியும் இருக்கிற இதில் அதை போட்டுது அது எனக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா இப்போ இந்த சாவி நான் பேசிகிட்டு இருக்கிறதுனால இத்தனைக்கும் அது மேலே டெக்ஸ்ட்டாக இருந்தால் கூட சர்ச் என்ஜினில் வரும்னு சொல்லலாம். இவங்க சாவியை பற்றி ரொம்ப நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், அதை அவங்க தேடுறாங்கன்னா, இல்லை நான் தேடினா பரவாயில்ல, அது டெக்ஸ்ட்டு இமேஜில் போட்டிருக்குது. அது சர்ச் என்ஜினில் வரத்துக்கு சாவி நம்ம தேடுறதுனால வரத்துக்கு கூட வாய்ப்பு இல்லை. எப்படி அந்த முருகர் கூட அந்த சாவின்ற விஷயம் கனெக்ட் ஆச்சு? நான் ஏதோ ஒரு காரணத்துக்கு சாவித்திரி தேவியை நம்ம முருகர் கூட கனெக்ட் பண்ணணும், மணப்பாக்கம் கன்னியம்மாவையும் முருகரையும் சாவித்திரி தேவியும் ஜாயின் பண்ணணும் நாளைக்கு கிருத்திகையிலன்னு என் மைண்டில் நினைக்கிறேன். தம்ப்நெயில செஞ்சு முடிச்சிட்டேன், வீடியோ போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அந்த சமயத்தில் விஜயலட்சுமி கிட்டேருந்து இந்த இது வருது எனக்கு, மனம் தளராதே கடைசி சாவி தான் பெரும்பாலும் கதவை திறக்கும். இது உங்களுக்கும் தான். இப்போ இந்த வார்த்தை முருகர் உங்களுக்கே சொல்கிறார். இந்த வார்த்தை முருகர் நான் சொல்லலை, இந்த வார்த்தை முருகர் உங்களுக்கு சொல்கிறாரு, மனம் தளராதே கடைசி சாவி தான் பெரும்பாலும் கதவை திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு நாளைக்கு இந்த மாதிரி அந்த சாவித்திரி தேவி உங்கள் வீட்டில் ஏதாவது பித்தளை சாவிகள் இருந்தால் அதை 3 இப்போதைக்கு வச்சுங்க, அப்புறம் பூட்டெல்லாம் வாங்குவீங்க. அந்த வீட்டில் இருக்கிற அம்மன் பக்கத்தில் சாவி 3 வச்சாதான் அந்த சாவித்திரி தேவி பிரபஞ்சத்தின் சாவியை திறக்குது, அந்த கான்செப்டில் வரணுன்றதுக்காக அதை நான் சொல்கிறேன். வச்சுட்டு இந்த மணப்பாக்கம் கன்னிமாவது போன மாதமே நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும். மணப்பாக்கம் கன்னிமான்னு சொல்லிட்டு அது அப்படியே மணப்பாக்கம் கன்னிமானே வச்சுருக்கோம் கொஞ்சம் நாளைக்கு, 1 வருஷத்துக்கு கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்னிமா கோயிலுக்கோ வேறு எதனா கன்னிமா கோயிலுக்கோ போனால் அந்த 1 ரூபாய் காயினோடு அப்படியே முடிச்சோடு கூட போட்டுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போதைக்கு அதை வச்சுக்கிட்டு இந்த மணப்பாக்கம் கன்னிமா முருகர் சாவித்திரி தேவி எல்லாரையும் சேர்த்தே நம்ம நாளைக்கு கும்பிடணுன்றதை சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற அந்த நோட்டிஃபிகேஷன் இது ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 பேருக்கு இது ஷேர் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.